உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக பயிற்சி இந்த காலங்களில் அதற்குரிய பலன்களை இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்குமா? சித்தர் வாக்கு ஜோதிடம் என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் தீரும், உங்க பிரச்சனைகள் தான் என்ன? ஐயா ஏன் கேட்குறீங்க? ஐயா ஏன் கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு எனக்கு 3 பிள்ளைங்க பசங்க. மூத்த பையனுக்கு 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 33 ஆகி போச்சுங்க. பார்க்குற பொண்ணெல்லாம் வேணாம், பிடிக்கல சரி இல்லை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். டே என்னடா போய் பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு இருக்க? உனக்கு அடுத்து 2 இளந்தாரி இருக்கான்டா. உனக்கு அடுத்து 2 இளந்தாரி இருக்கேன், 2 பையன் இருக்கேன். அவனுக்கு எப்படி கல்யாணம் முடிக்கிறது? அடுத்த வயசு இவனுக்கு 33, அடுத்த ஒருத்தனுக்கு 31, அடுத்த ஒருத்தனுக்கு 30, அடுத்த 2 இளந்தாரி இருக்கான். இப்படி பார்க்குற பிள்ளையெல்லாம் வேணாங்கிறேன். ஐயா நானும் என்னமோ பார்த்து நீ நல்ல பொண்ணாக தான் பார்க்குறேன், ஆனால் பிடிக்கலன்ட்டேன். இவனுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு பொண்ணு அழகா இருக்கணும், நல்ல வேலை பார்க்கணும், என்னென்னமோ சொல்றாங்க. நாங்கள் பார்க்குற பொண்ணெல்லாம் முடிய மாட்டேங்க, நாங்களும் எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி பார்த்து வேதனைப்பட்டுவியா, கடைசி ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்பா. ஆக நல்ல கவனிங்க, எங்கெங்கயோ ஜாதகம் தூக்கி அலைஞ்சி வேதனைப்பட்டவங்களுக்கு இங்கே நான் என்னங்க சொல்ல போறேன்? அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சும் சொன்னது நடக்கணும். சரி, சொன்னது நடக்கலையா? என்ன காரணம்? ஒரு ஜோதிடர் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணுங்க, இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். இந்த 2 காரணம் தான். ஏன்னா பிரம்ம வேதத்தால் இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? வேலை கிடைக்கல, எத்தனை வருஷம் அலையிறீங்க? குழந்தை இல்லையா? எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு? சொத்து பிரச்சனைகளா? வீட்டில் செய்வனுக்கு வளரா? பிள்ளை நல்ல இடத்துல கல்யாணம் கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை இப்போ சரி பண்ணணும், என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஜாதகம் தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டு தான் கடைசியில் வந்திருக்கோம். ஆக இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க, என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ஆக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால், உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால், அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட அந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் உண்டு, கண்டிப்பா உண்டு. அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரியாக கத்த சரியா நடக்கும். ஆக இப்ப மீண்டும் இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். என்ன உங்க வேதனையை தாங்க, எவ்வளவு வேதனையை சொல்றீங்க, அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அனுபவங்கள் தான், எல்லாமே அனுபவங்கள் தான். சரி, இப்ப சிம்ம ராசிக்கு 4ஆம் இடங்க நல்லா கவனிங்க. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ர பயிற்சி. கும்பராசியில் சிம்மராசி நேர் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் கும்பராசியில் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சி என்பது ஆணி 5ஆம் தேதி ஏற்படுகிறது. இந்த ஆணி 5ஆம் தேதி என்பது ஆங்கில தேதி 19/6/2024. 19/6/2024 ஆரம்பிச்சு எப்போ முடியுது வக்ர பயிற்சி? ஐப்பசி 18. இதற்குரிய ஆங்கில தேதி என்ன? 4/11/2024. ஆக இந்த 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 4 மாதங்கள் வக்ரமாக இருக்கிறார் குரு சனி பகவான். 4 மாதங்கள் கும்பராசியிலே வக்ரமா இருக்கார். அதாவது இந்த 2024 ஏற்படுகின்ற சனி வக்ர பயிற்சி என்பது இப்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு போகாம கும்ப ராசியிலே ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி தான் இந்த ஆண்டினுடைய இந்த 2024 ஆண்டு ஆகக்கூடிய வக்ர பயிற்சி.
அதான் ஆணி மாதம் 5ஆம் தேதி வந்து சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கும். அந்த சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ரமாக ஆரம்பித்த இந்த சனி பகவான் வக்ரம் சதயம் 2 சதயம் 1க்கு அப்படி போறார். பின்னாடியே சதயம் 3லேருந்து 2க்கு 2லேருந்து 1க்கு போறார், பின்னாடியே போறார். அதான் ரிவர்ஸ். அதாவது சதயம் 1 2 3 4 வரிசையாக போகணும். சதயம் 1ஆம் பாதம், சதயம் 2ஆம் பாதம், சதயம் 3ஆம் பாதம், இப்படி போகும். சதயம் 4ஆம் பாதம், இப்படி மேலே மேலே போகாமல் பின்னாடியே போகிறது. அதை சதயம் 3லேருந்து சதயம் 2க்கும் சதயம் 1க்கும் போகின்ற இந்த கும்பராசியில் ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி தான் இந்த கும்பராசியில் மட்டுமே, அடுத்த ராசிக்கு பின்னாடி போகாமல் கும்பராசியில் மட்டுமே ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதை முக்கியமாக நினைவில் எடுத்துக்கோங்க நீங்கள். சரி, பொதுவாக இந்த கும்பராசி ஆட்சி பெற்ற வீடாக இருந்து வக்ரம் பெறுவதால் எல்லாருக்கும் நல்ல யோகமான பலன் நிச்சயமாக உண்டு. ஒருவேளை வேறு இடங்களில் வக்ரமானால் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். இது ஆட்சி பெற்ற இடத்துல வக்ரமாகிறதுனால அந்த மதிப்பு முன்னேறக்கூடிய, அதாவது சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலமாக அமையும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் சில ஜாதகங்கள் மிகப்பெரிய உலக சாதனை படைக்கும். ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒருத்தர் வக்ரமாக இருந்தால் உலக சாதனை படைக்கும். அப்போ ஏற்கனவே வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் மிகப்பெரிய சாதனை படைக்கும். உதாரணத்துக்கு முன்னாள் முதல் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம் சனி வக்ரம் மிக உலக சாதனை, யாரும் செய்ய முடியாத சாதனை செய்தார். உலக சாதனை, எல்லா துறைகளிலும் சாதனை. அதே போல மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் வக்ரம் சனி வக்ரம். ஆக இந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் உலக சாதனை செய்ய வைக்கும், உலக புகழ் அடைய வைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ இந்த கும்பராசியில் ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி என்பது சிம்மராசியை பொறுத்தளவு நல்ல 7ஆம் இடம் என்பதால் எல்லாராலும் ஆதரவு பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உலக வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுவதுதான் இந்த சிம்மராசிக்கு ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. உலக சாதனை, உலக அளவில் பேர் போகக்கூடிய ஒரு சாதனை செய்யக்கூடிய சிம்மராசிக்கு ஏற்படக்கூடியது. என்னங்க உள்ள வேலையை பார்க்க முடியல, தொழிலை பார்க்க முடிய உலக அளவில், அதாவது ஒவ்வொரு எல்லா ஜாதகத்துக்குமே அந்த மாதிரி அந்தந்த ஜாதகத்தினுடைய யோகங்கள் தராதரங்கள், ஜாதகத்தினுடைய தராதரங்கள் இருக்கு. இப்போ சிம்மராசிக்காரங்க கீழ்நிலை தொழிலாளர் பெரிய பதவி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அது முதலில் முடிக்காத காரியம் எந்த ஒரு இதே முடிய மாட்டேங்குது இந்த காரியம். அப்படிப்பட்ட முடியாத காரியத்துக்குலாம் மிகப்பெரிய ஒரு முடுக்கி விடப்பட்டு, அதாவது அவங்க உடம்புல ஒரு துணிவு, ஒரு திறமைகள் அதிகப்படுத்தி அதை வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பயிற்சி அமையும். புரிஞ்சுட்டீங்களா? எந்த காரியம்னாலும் இதை நான் பார்த்துக்கிறேங்க, செஞ்சு முடிக்கிறேன். கரெக்டாக செஞ்சுட்டாடா, இதெல்லாம் செய்ய முடியுமா கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. அப்படிப்பட்ட அடுத்தவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகக்கூடிய காலம்தான் இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசியில் ஏற்படுகிறது. சிம்மத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்த வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிறந்த உத்தியோக உயர்வை, உழைப்பு உத்தியோகம் உயர்வு, உத்தியோகத்தில் உழைப்பு உயர்வு, புகழ் பேர் புகழ் குமையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதையுமே சவால் விட்டு பார்த்துவோம். செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தினுடைய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் செஞ்சு முடிக்கிறேன். இந்த தொழில் சரியில்லாத தொழிலை சரியாக செஞ்சு முடிக்கிறேன். இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக முடிக்கிறேன். இந்த வீடை கட்டி முடிக்கிறேன். எது நடக்கலையே அந்த காரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியின் காலமாக உருவாகக்கூடிய அந்த சனி வக்ர பயிற்சி. அரசாங்க பதவி என்றாலும் சரி, பொது வாழ்வில் அரசியல் துறை இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்கள், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி உயர்வு பெறக்கூடிய காலங்கள்,
எல்லாருடைய ஆதரவு பெற்று நல்ல ஒரு சிறந்த யோகத்தை பெறக்கூடிய காலங்கள். புகழ், பேர், புகழ், பதவி, பணம், பணம், பெயர், புகழ் அத்தனையும் கொட்டக்கூடிய அருமையான காலங்கள். சரிங்களா? ஆக இந்த சாதனை விருதுகள் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த விருதை கொடுப்போம், சாதனை விருதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களாக இருக்கும். இல்லாட்டி ஊருக்குள்ள ஒரு மதிக்கத்தக்க ஊருக்குள்ள ஒரு பதவி, ஊருக்குள்ள ஒரு பதவி, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பதவிகள் கிடைக்கக்கூடிய நீரம். வேலை என்றாலும் சரி, தொழில் என்றாலும் சரி, வருமானம் என்றாலும் சரி, காசு அந்த செய்கிற தொழில் வியாபாரம் வருமானத்தில் பணம் கொட்டக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலங்கள் தான் அந்த வக்ர பயிற்சி காலங்கள். அதில் துளி கூட மாற்றமே இல்லை. இதை ஏன் அன்னைக்கு செஞ்ச ஒன்றும் நடக்கலையே, இன்னைக்கு நடந்து போச்சு, அன்னைக்கு செஞ்ச நடக்கல, இன்னைக்கு நடக்குது. அதுதான் வக்ர பயிற்சி. நடக்காத காரியத்தை மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய வக்ர பயிற்சி. ஆச்சரியப்படக்கூடியது. சரி, அடுத்து நல்ல தெய்கிற வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய, நிறைய லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சம்பாதிக்கக்கூடிய நல்ல நேரம் இது, சரியான நேரம். கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், ஏன்னா 7ஆம் இடம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம். ஒரு முக்கியமான தொழிலில் ஒப்பந்தப்படி மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய உலக அளவில் உலக ஒப்பந்தங்கள், வெளிநாடுகளில் ஒப்பந்தம் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் தொழிலில் நிறைய ஒப்பந்தம் பண்ணி வெளிநாட்டின் மூலம் வருமானம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், இப்படி அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். ஷேர் மார்க்கெட், இதில் நிறைய சம்பாதிக்கலாம். சரி, அதை இப்படிப்பட்ட சொத்துக்கள் நிறைய சேரக்கூடியது, பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது, திடீர்னு காசு பட வருமானங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்களாக உறுதியாக அமையும். அதில் கூட துளி கூட சந்தேகமே இல்லை. அது வேலை இல்லாமல் இருப்பவர்கள் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். எல்லாவித தொழில்களும் சிம்மராசிக்கு சிறந்து விளங்கி காசு பண வருமானத்தை கொட்டக்கூடிய வக்கர பயிற்சியாக இந்த கும்பராசிக்கு இந்த வக்கர பயிற்சி உறுதியாக அமையும். அதில் எந்த எல்லளவும் மாற்றமே கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக உறுதியாக அமையும். குறிச்சிட்டீங்களா? ஆக 7ஆம் இடம் திருமண யோகம், புத்திர யோகம், வெளிநாட்டு யோகம், முக்கியமாக சொல்லக்கூடியது அரசாங்க வேலை வாய்ப்பு, அரசு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவி கிடைப்பது. இப்போ இந்த சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் வேற சிறந்த ஒரு யோகங்களை பெறக்கூடிய உறுதியாக நடக்காத எல்லாரும் துளி கூட மாற்றமே இல்லை. சரி, இப்படிப்பட்ட பலன்கள் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை, நான் சொல்ற பலன்கள் எதுவுமே நடக்கலை உங்களுக்கு அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். ஏன் நடக்கலை? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, என்ன காரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் என்னதான் கோளாறுன்னு பார்ப்போம். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் இங்கே ஜாதகம் தப்பாக இருக்கு, இல்லாட்டி நான் தப்பாக இருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த 2 காரணம் தான். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த ஜாதகத்தை தூங்கி பாருங்க, பிள்ளை கல்யாணம் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், நாளைக்கு முடிய மாட்டேங்குது. எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்துட்டு கடைசி பேசி முடிஞ்சு தட்டி போயிடுது. பையன் வேலைக்கு முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு ஒரே பிரச்சனையாக இருக்குது, அது குடும்ப பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. கல்யாணம் இல்லையா, வேலை இல்லையா, குழந்தை பாக்கியம் இல்லை, எந்த பிரச்சனையாவது ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. இதெல்லாம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை? என்னங்க சரி நாங்களும் பார்த்து அடுத்து போயிட்டோம் அப்படிம்பாங்க. அது அந்த வேதனை வரக்கூடாது. ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில தூக்கியா சின்னது அப்படி சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஏன் நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? உள்ளது உள்ளபடி நடக்காத என்ன செய்யலாம், அதுதான் இந்த நிகழ்ச்சியில்
நான் உங்களுக்கு தெளிவு பண்றது. உண்மை உடைங்க அப்படின்றாங்க, உள்ளதை சொல்லுங்க. உள்ளதான் சொல்ல போறேன். உண்மையை சொல்லி நன்மையை செய். புரியுத? சும்மா போய் நடக்காத விஷயத்தை நடக்கணும் சொல்லக்கூடாது. நடக்காத காரியத்தை நடக்கணும்னு சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம். ஆக நடக்கலைன்னா அதுக்கு என்ன செய்யலாம், எப்படி என்ன செஞ்சால் நல்லபடி நடத்தி கொடுக்கலாம், அதான் முக்கியமாக எடுத்துக்கணும். அந்த ஒரு காரியத்தை செய்ய, அதுதான் சித்தவாக்கு யோகத்தில் சிறந்த முறையில் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய உறுதியான நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லுக்கு சொல்லில் பயனில்லா சொல். நிகழ்ச்சி மூலம் பயன் தராத எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஆக உங்கள் அத்தனை பேருக்கு நல்லது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, பார்க்கலாம்.